மயிலுவ காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி கான்ஃபிடென்ட்டோட போன மல்லிக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும். அதுவும் இல்லாம இப்படி ஒரு அதிர்ச்சி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது தினேஷ் தான் மயிலு இப்போ ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கான். அதாவது உண்மையிலேயே அவனோட பொழப்பே இந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே தினேஷ் கிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம மயிலுவ காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே இப்போ இந்த தினேஷ் கிட்ட இருந்து மயிலு தப்பிச்சுட்டா, அதே மாதிரி மயிலு வேற ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வரப்போகுது. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா தினேஷ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி மயிலுவ காப்பாத்திடலாம். எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய், மல்லி, போலீஸ் இவங்க எல்லாருமே இந்த தினேஷ புடிச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. சாதாரண கேஸ்னாலே எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியும். அதே மாதிரி இது பொண்ணுங்க விஷயம், பொம்பளை கேஸ் அப்படின்னு உடனே கண்டிப்பா இந்த தினேஷ உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி அந்த தினேஷ் கிட்ட கேக்குறாங்க. இந்த மாதிரி உண்மையிலேயே மயில் எங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடு. இல்லைன்னா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒண்ணு நான் அடிச்சே கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் தான் நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பதில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, மயிலு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா, நீங்க நினைக்கிற மாதிரி மயிலு எங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயிலா சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா அதிர்ச்சி. ஒரு பக்கம் மல்லி பயங்கரமா கதறி எழுறாங்க. விஜய் என்ன இது? இவன் இப்படி சொல்றானே, இப்போ மயிலு எங்கதான் போயிருக்கா? மயிலு என்ன பண்றான்னு சொல்றது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ போலீஸ் இருந்துட்டு இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த தினேஷை பிடிச்சா எல்லாமே முடிஞ்சது. உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துருவா அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். ஆனா மயிலு ஏற்கனவே இவனோட சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான் அப்படின்னும் போது, இதை நல்ல விதமா எடுத்துக்கிறதா இல்ல கெட்ட விதமா எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது தெரியாம இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கும்போது நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் இன்னும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த தினேஷ் அடிச்சு விசாரிக்கிறாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் யோகிக்க முடியல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஏற்கனவே அவ தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் நாங்களே டென்ஷன்ல தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது, இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சு மயில் உண்மையிலேயே தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா அதே சமயத்துல மயில் எங்க போனா பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. அதுல நம்ம மயிலு தனியா கையில ஒரு மஞ்ச பையோட இந்த ஹோட்டல் விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன்னா அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தானே போலீஸ் நம்ம அந்த ஒரு காரணத்தினால காட்டிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல மயிலுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரப்போகுது. ஏன்னா இப்போ மயில் எங்க போனாங்கன்னு தெரியல. அக்கம் பக்கம் சுத்தி சுத்தி தேடி பார்த்தாலும் எங்கேயும் மயில் இருக்கக்கூடிய இடம் தெரியல. ஆனா மயிலும் இப்ப எப்படிதான் காப்பாத்த போறாங்க? ஏன்னா தினேஷ் வரைக்கும் தான் போலீஸாலையும் வர முடிஞ்சது. ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரிஞ்சா மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அதே சமயத்துல இப்போ ஒரு நகை மூலியமா கடைசியில நம்ம மயில் இருக்கக்கூடிய இடத்த இப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஏற்கனவே இந்த ரூம் பாயோட பொண்டாட்டி இருந்துட்டு இந்த மாதிரி இந்த நகையை நான் போட்டுட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நகையை போட்டுட்டு ஒரு லேடி நடந்து போறத பார்த்த உடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த நகை நம்ம நாகுவோட அச்சசல். நாகு இந்த டிசைன்லாம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் வேணும்னா ஆச்சாரியர்கிட்ட சொல்லி இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். அந்த நகையை பார்க்கும்போது என்ன இது அண்ணி நகை மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜய் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் சொல்றாங்க. மல்லி, ஆர் யூ ஷூர் நீங்க சொல்றது உண்மைதானா? உண்மையா இல்ல பொய்யா? என்ன, அதாவது கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சார் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டிசைன் என் அண்ணி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதாவது இதை ஸ்பெஷலா அவங்களே ஆர்டர் கொடுத்து செஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயிலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொம்பளைய அடிச்சு விசாரிக்கும் போது, அதாவது கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் உண்மை என்ன அப்படிங்கிறதே தெரிய வருது. இந்த மாதிரி இந்த ஒரு ஹோட்டல்ல ஒரு ஒரு தினேஷ் அப்படின்ற ஒருத்தன் ஒரு பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணை கொண்டு வந்த நகை தான் இது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி வேற வழி இல்லாம போலீஸை பார்த்த உடனே
எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து உளர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ ஏற்கனவே இந்த ரூம் பாய் இருந்துட்டு, அவங்க பொண்டாட்டிய வந்து ஃபங்ஷனுக்கு அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மயிலு வந்து அடைஞ்சிரணும். மயிலு வந்து வாழ்க்கைய வந்து கெடுத்துறணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி முடிவு பண்ணி வச்சிருந்தான். ஏன்னா, அவன் வந்து ஆல்ரெடியே வந்து நான் பார்த்து உன் அழகுல மயங்கிட்டேன் அப்படி இப்படின்ற மாரி சொல்லி வசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா, அதே சமயத்துல இப்போ விஜய், மல்லி அடுத்ததா வந்து அந்த ரூம் பாயோட பொண்டாட்டி இவங்க எல்லாருமே போலீஸ்லாம் வந்து நேரா கிளம்பி போறாங்க. ஏன்னா உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ அந்த மயிலுக்கு என்ன பிரச்சனை, எப்படி இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நேரா அவங்க வீட்டுல மாஸ் என்ட்ரி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் வந்து விஜய், மல்லியும் வந்து நம்ம மயிலுவ காப்பாத்துறாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு தினேஷ்க்கு அப்படின்ற ஒருத்தங்கிட்ட மாட்டி, அடுத்ததா வந்து இந்த ரூம் பாய் கிட்ட மாட்டி, கடைசியில வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு, நம்ம மல்லியும், விஜயும் இருந்துட்டு, இப்போ நம்ம மயிலுவ வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாத்திடுறாங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மயில் இருந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லி கிட்ட, விஜய் கிட்ட, அடுத்ததா நாகு கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க. அடுத்தடுத்து வந்து எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.